தனுஷ்கோடி அடுத்த 3ஆம் மணல் திட்டில் தவித்து தமிழகத்திற்கு அகதிகளாக வந்த இலங்கை தமிழர் ஒருவரை இந்திய கடலோர காவற்படையினர் நேற்றைய தினம் அதிகாலை மீட்டு மெரைன் போலீசாரிடம் ஒப்படைத்திருந்தனர். தனுஷ்கோடி கடல் பகுதியில் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நடுக்கடலில் 3ஆம் மணல் திட்டில் இலங்கை தமிழர் ஒருவர் நிற்பதாக இந்திய கடலோர காவற்படையினருக்கு தகவல் கொடுத்தனர். இதனையடுத்து இந்திய கடலோர காவற்படை முகாமிற்கு சொந்தமான ஹோவர் கிராப்ட் ரோந்து கப்பலில் தனுஷ்கோடி அடுத்த 3ஆம் மணல் திட்டிற்கு சென்ற இந்திய கடலோர காவற்படையினர் அங்கு மீனவர்கள் கொடுத்த தகவலுக்கு அமைய நின்று கொண்டிருந்த இலங்கை தமிழரை பத்திரமாக மீட்டு தனுஷ்கோடி அடுத்த அரிச்சல்முனை கடற்கரைக்கு அழைத்து வந்து இலங்கை தமிழரை ராமேஸ்வரம் மரைன் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். ஒப்படைக்கப்பட்ட இலங்கை தமிழரை மண்டபம் மரைன் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறாவூர் குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த கியோஷன் என தெரிய வந்திருக்கிறது. கடந்த 1990ஆம் ஆண்டு தமிழகத்திற்கு அகதிகளாக வந்த கியோஷன் பெற்றோர் வேலூர் அணைக்கட்டு முகாமில் தங்கியிருந்த நிலையில் 1997ஆம் ஆண்டு கியோஷன் தமிழகத்தில் பிறந்துள்ளார். பின்னர் 2012ஆம் ஆண்டு கியோஷன் அக்கா திருமண நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் இலங்கை சென்று மீண்டும் தமிழகம் வந்து தங்கியிருந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இலங்கை மட்டக்களப்பில் கியோஷன் அப்பாவிற்கு சொந்தமான நிலங்களை விற்பனை செய்வதற்காக விமானம் மூலம் இலங்கை சென்றுள்ளார். நிலங்களை விட்டுவிட்டு மீண்டும் விமானம் மூலம் தமிழகத்திற்கு திரும்பி வர விசா கிடைக்காததால் கியோஷன் சட்டவிரோதமாக படகு மூலம் தமிழகம் வருவதற்காக 9ஆம் தேதி இரவு மன்னர் கடற்கரையில் இருந்து 50,000 கொடுத்து படகொன்றில் புறப்பட்டு நள்ளிரவு தனுஷ்கோடி 3ஆம் மணல் திட்டில் வந்திறங்கியுள்ளது தெரியவந்துள்ளது. மத்திய மாநில உளவுத்துறையினர் கியோஷனை விசாரணை நடத்திய பின்னர் கியோஷன் மண்டபம் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்.